அகத்தை சரியாக நிமித்தி அதில் இருந்து ஆரம்பிச்சு உன்னுடைய தவாபை செய்து முடி. அப்பொழுது அந்த காந்தம் உன்னுடைய கல்விலே இருக்கக்கூடிய அந்த கரையை அகற்றி உன்னை அன்று பிறந்த பிள்ளையை போன்று ஆக்கின்றது என்று ஹதீதுகளும் கூறிக்கொண்டிருக்கின்றது. ஆகையினால இந்த கல்விலே ஏற்படக்கூடிய கரையை நீக்குவதற்காக வேண்டித்தான் குத்துபுமார்கள் வந்தார்கள். ஆகவே நாங்கள் ஒரு கவனத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேணும். அன்று எமது முன்னோர்கள் எமது முன்னையார்கள் இந்த தரீகத்தை எவ்விதம் அணைத்து எவ்வளவு சிறப்பாக கண்டு செயல்பட்டார்களோ அதை போன்று நீங்கள் செயல்படாத பட்சத்தில் நான் உங்களுக்கு ஒரு சகோதரனை போன்றவன். நான் இந்த ஊரில் 10 வருடம் சாப்பிட்டிருக்கேன். அந்த நன்றி உணர்வுக்காக வேண்டி சொல்லுகின்றேன். அல்ல நான் எந்த சேப்ப நிறைக்க வேணும், என்ற பக்தர் நிறைக்க வேணும் என்ற நோக்கத்துக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேணும். எந்த உயிர் இருக்கும் வரைக்கும் நான் உங்களிடத்தில் யாரிடத்திலாவது 1% எனக்காக வேண்டி நான் கேட்கவும் மாட்டேன். அப்படியான போக்கும் என்கிட்ட கிடையாது. கடந்த காலங்களிலையும் நான் அப்படியான ஒரு நிலையில் நான் இருக்கவில்லை. அதுக்காக வேண்டி தான் சொல்றேன். எனக்கு இந்த ஊரில் நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஒரு நன்றி உள்ளவனாக இருக்க வேணும் என்பதற்காக வேண்டி நான் உங்களுக்கு கூறுகின்றேன். சகோதரர்களே, வாலிப இளைஞர்களே, இளம் சிறார்களே, இந்த தரீகத்து ஷாதிலியாவை நீங்கள் மனால கூட வெறுத்துறாதீங்க. இந்த தரீகத்து ஷாதிலியாவில் இருக்கக்கூடிய பொக்கிஷம் அநேகம். யா லத்தீஃப் இதை விட அச்சரம் இஸ்ம் எங்க இருக்கி? யா லத்தீஃப் என்றால் என்ன? ரஹ்மான் என்றால் என்ன? ரஹீம் என்றால் என்ன? யா லத்தீஃப் என்றால் என்ன? ரஹ்மான் என்றாலும் கிருபை, ரஹீம் என்றாலும் கிருபை, லத்தீஃப் என்றாலும் கிருபை. என்ன? அப்ப இந்த 3 வேர்ட்ஸுக்கும் வித்தியாசம் இல்லையா? இந்த 3 வேர்ட்ஸுக்கும் வித்தியாசம் இல்லையா? இருக்கி. யா லத்தீஃப் என்கிறது லுத்ஃபுல் ஹஃபிய்யி, ரகசிய இரக்கம். ரகசிய இரக்கம். யாம் பின்பற்றிருக்கக்கூடிய குத்துபுமார்கள் எமக்காக வேண்டி ரகசியமாக எவ்வளவோ எத்தனையோ விஷயங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எந்த கட்டத்திலேயும் நீங்கள் ஒவ்வொருவரும் மறந்துவிடக் கூடாது. அவர்கள் எங்களை விட்டும் ருஹானியத்து மறைந்திருக்கின்ற உடல் மறைந்திருக்கின்றது. ஆனால் எந்த நேரமும் எங்களோடு பழகின எங்களுடைய வாப்பா 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 வாப்பாட வாப்பாவை கண்டவர்கள் இன்றும் துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள். எதை போல? கடல்ல ஆமை வாழுது அல்லவா? கடல்ல ஆமை வாழுது. இந்த ஆமை எங்க முட்டை விடுவது? இந்த கடல்ல வாழ்ற ஆமை எங்க முட்டை விடுவது? கரையில முட்டை விடும். கடல்ல விடுதான் அர்த்தம் இல்லையே. கரையில முட்டை விடும். முட்டை விட்டு போட்டு குஞ்சு வரிக்குது. குஞ்சு வரிக்கிறதுக்கு கோழி முட்டையை வச்சு அடகாத்து குஞ்சு வரிப்பது போன்றா ஆமை குஞ்சு வரிக்குது? இல்ல. கோழி முட்டையை வச்சு 10 முட்டையை வச்சோம்னா அதுல சிறக போட்டு அடகாத்து பொரிக்கும். ஆமை எப்படி குஞ்சு பொரிக்கின்றது? தன்னுடைய முட்டையை கரையிலே வைத்துவிட்டு கடலுக்குள் போய் அந்த முட்டைக்கு நேராக அந்த ஆமை தான் இட்ட அந்த முட்டையை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த பார்வையின் ஊடாக குஞ்சுகள் எழும்புகின்றது என்று ஆமையுடைய சரித்திரத்திலே கூறப்படுகின்றது. இதை போன்றுதான் எங்களுடைய ஷேகுமார்கள் மஷாயிகுமார்கள் நாம் அவருடைய கண்டுக்கு நாம் தெரிவதில்லை என்று நாம நினைக்கும். அல்லாஹ் தஆலா லா யுத்ரிகுல் அப்சார் வ யுத்ரிகுல் அப்சார். அல்லாஹ் எங்களை பார்த்துட்டு இருக்கானா இல்லையா? அப்ப அல்லாஹ் எங்களை பார்த்தாண்டா நாங்க அவனை பார்க்கணுமே. தெரியுதா? அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்றால் நாங்க அவனை பார்த்து கொண்டிருக்கோமா?
அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக் என்று இந்த 8 நாளையில ஒரு ஹதீஸ் ஒன்று இங்கே நடப்பட்டது. நீ அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு பார். நீ அல்லாஹ்வை காணாட்டியும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தில் அல்லாஹ்வை நீ வணங்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது நீண்ட ஹதீஸ், அதில் விளக்கங்கள் பல வகை இருக்கின்றன. என்றாலும் எங்களுடைய மஷாயிஹ்மார்கள், எங்களுடைய குதுபுமார்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் இரக்கம் வர வேணும் இல்லவா, ஒரு அன்பு வர வேணும் இல்லவா. ஒரு தாய் தகப்பனுக்கு 5 புள்ள இருந்துச்சு, இந்த 5 புள்ளையில 4 புள்ள ஒரு வகையாக வழிகட்டவனாக கிடக்கான். அந்த ஒரு புள்ளையின் மீது அவனுக்கு இரக்கம் இல்லையாதா? நீதிக்கும் என்ற புள்ள என் சொல்லை கேட்டு நான் சொல்லுவதை கேட்டு என் போக்கிலேயே இந்த புள்ள போய்கொண்டிருக்கான், அவன் எப்படியாவது போகட்டும் என்று இந்த புள்ளையிலே அவன் இரக்கம் காட்டுவான் அல்லவா. அதை போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் தரீகத்து ஷாதிலியாவிலே உங்களுடைய ஆபாக்கள் முன்னையார்கள் நடந்த இந்த ஊரு தரீகத்து ஷாதிலியாவை பத்தி பேர்வல டிஸ்ட்ரிக்ட்ல சீனங்கோட்டையிலையும் பேர்வல மருதானையிலையும் தான் தெரியும். அத்தடங்கள் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல, அதிகம். அந்த அளவுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுத்து வளர்த்தவர்கள், அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக்கியவர்கள். அந்த சிறப்பும் கண்ணியமும் இப்ப இல்லையே, பார்ப்பதற்கு தெரிவடுவதில்லையே என்பதை நினைக்கும் பொழுதுதான் வேதனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய பாசி நாயகம் அவர்கள் சொன்னது போல உஹுவத்துல் இஸ்லாம், நீங்கள் ஒவ்வொருவரும் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்று நீங்கள் இப்படி இருக்கின்றீர்களோ அன்று உங்களுக்குள்ள பிரச்சனையும் தேவையில்லாத கதைகளும் வரத்தான் செய்யும். ஆகையினால விசேஷமாக நான் ஒரு 25-30 வயசுக்கு உட்பட்ட இந்த வாலிபர்களுக்கு நான் கூறி வைக்கின்றேன், உங்களுக்கு தரீகத்துடைய விஷயங்கள் விளங்காவிட்டால், உங்களுடைய தாய் தகப்பமார் அதை செய்கின்றார்கள் என்றால், நீங்கள் மனதார உங்களுடைய தாய் தகப்பனையோ அல்ல தரீகத்துடைய ஷேகுமார்களையோ நிந்திக்காதீர்கள். நிந்திச்சீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பிடிக்கு, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆளாக வேண்டும். உங்களுக்கு விருப்பம் இல்லையா, தரீகாவை செய்வதற்கு நடப்பதற்கு விருப்பம் இல்லையா, ஒதுங்கிக்கங்க. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுக்கிக்கங்க. அதைத்தான் நான் இந்த வஹாபிகளுக்கும் சொல்லுகின்றேன். சும்மா நியாயமாக நேற்று பேஞ்ச மழைக்கு முளைச்ச கொஞ்சம் சிறு இதுகள் அவங்க கேட்கிற கேள்வி என்ன, குர்ஆன்ல வருகுதா, ஹதீல வந்துற, நீ குர்ஆன் ஹதீலாண்டா இருக்கா. புனியல் இஸ்லாமும் மார்க்கம் எடுக்கப்பட்டது குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், இந்த 4 தான் மார்க்கம். இதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆகவே அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், தயவு செய்து மக்களை, சிறுபிள்ளைகளை, வாலிபர்களை குழப்பாதீர்கள். சும்மா அவனுக்கு மார்க்கமண்டா என்னன்னு தெரியா, தரீகாவண்டா என்னன்னு தெரியா, ஒன்றும் தெரியா. 2 நாளைக்கு ஒரு சுத்திட்டு வந்தானா இருந்தா என்ன தரீகத்து, என்ன தரீகத்து? நேத்து பேஞ்சவன் கதைக்கிற கதை. அப்ப இதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கலாமா? ஆகையினாலே ஒரு ஒற்றுமையோடு நீங்கள் இந்த ஊரில் வாழ்வதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் இதாகிக்கொள்ள வேணும். இன்னும் எத்தனை விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கின்றது, நேரமும் இதாகிக் கொண்டு போகின்றது. இந்த நம்முடைய ஷேக் நாயகம் அவர்கள் இப்படி நீங்கள் எல்லாரும் கூட்டமாக இருந்து அந்த கூட்டம் முடிஞ்சு போறதுக்கு முந்தி ஜலாலா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 3 பயணம் சொல்லிவிட்டு நீங்க போக வேணும் என்று சொல்லியிருக்கின்றார்களவா? ஏன் சொன்னாங்க? குர்ஆன்லையும் ஹதீஸிலையும் ஆதாரம் எடுத்து தான் சொல்லி தந்திருக்காங்க. இதை நீங்க விளங்கிக் கொள்ள வேணும். கூட்டங்கள் நாங்கள் இவ்வாறு கூடி கலைந்து போகக்கூடிய சமயத்திலே ஜலாலாவை சொல்லிக் கொண்டுதான் நீங்கள் கலைய வேணும் என்று கூறுகின்றார்கள் அல்லவா? மற்ற தரீகாவிலே சலவாத்து சொல்லிக் கொண்டு போகிறார்கள்.
அப்படியும் இருக்கின்றது. ஒரு கூட்டம் கூடி கலைந்து போகக்கூடிய சமயத்தில் இந்த கூட்டத்தில் இருந்து ஒரு வகையான